நம்ம சீமான் இருக்கார்ல, அவர் 2016ல் முதல் தேர்தலுக்கு சந்திக்காரு. அப்போ அவருக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு காம்படிட்டரா இருக்காங்க. கொஞ்சம் திரை கவர்ச்சி அப்படிங்கிற மாரி. அது ஒரு பின்னடைவு. அடுத்தது ஐயா கமலஹாசன் அவர்கள் வராங்க. அதுவும் அடுத்த தேர்தல்ல அண்ணனுக்கு ஒரு பின்னடைவு. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்ல அண்ணன் விஜய் அவர்கள் வராங்க. அதுவும் அண்ணனுக்கு ஒரு பின்னடைவு. இப்படியே பின்னடைவை சந்தித்து இருக்கக்கூடிய அண்ணனுக்கு அடுத்தது அண்ணாமலை அவர்கள் வராரு. இதுவும் அண்ணனுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணனுடைய மனநிலை என்ன மாரி இருக்கு யோசிச்சு பாரு. ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்டா சரசம் பண்ணவே உங்க ஆத்தா அப்ப பத்து போட்டாவளா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தானே. எப்போ வந்தாலும் எவனாவது ஒருத்தன் குறுக்க வந்துருயானே இருக்குமா இருக்காது. அவரும் பாவண்டா, எவ்வளோதாண்டா தனித்தே போட்டி போட்டு கஷ்டப்படுவார். அவருக்கு நிலைமையிலேருந்து யோசிச்சு பாரு. நான் யாரையும் தாழ்த்தியோ குறை சொல்லியோ அவர் வந்து தோத்துருவார் அப்படி இப்படின்னு சொல்லல. ஒரு பின்னடைவு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து போட்டி உலகம் அப்படிங்கிறத சொல்லக்கு தான் வந்தேன். திட்டாதுங்க அண்ணே, புரியுதா அண்ணே?